நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். இது உங்களுக்கு குட்டா editz. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருக்க ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஓல்டு ஸ்க்ரீன் மியூசிக் பிளேயர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர அந்த பெல் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணினா இந்த மாதிரி யூஸ் வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் அப்போ நம்ம மொபைலில் கலெக்ட் பண்ண ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா கீழே ப்ரெசென்ட் பண்ணிட்டு 4:5 அந்த ரேஷ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிரேப் வச்சு கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு நம்ம தேவையான ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இன்னொரு இந்த கிளிக் பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வந்து எடுத்துருங்க. அதாவது டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு தேவையான சாங் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு பீஜம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தா அந்த பீஜம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஃபுல் எண்டு வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த 2 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து தேவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு மோட் ஆப்ஷன் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் சென்டர் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து தேவையான அளவு நான் ஜூம் பண்ணி சென்டர் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து சென்டர் அலைன் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல்லாக அதாவது எண்டு ஃபுல்லாக வர மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டூப்ளிகேட் லேயரையும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ, அதாவது 2 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி மேலே இருக்க 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து குரூப் 1 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அலைன் பண்ண போகிறீங்களோ அப்படி அலைன் பண்ணுறங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையான நீ அலைன் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு அலைன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து உள்ளே வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அது எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அலைன் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மூவ் போய் நம்ம அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன் உள்ள. அப்போ தான் பார்க்க ஃபுல் ஃபோட்டோ தெரியுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அதாவது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி அந்த ஃபுல் ஃபோட்டோ தெரியும். உங்களுக்கு முதல்ல பாதி ஃபோட்டோ தான் தெரியும், இப்போ ஃபுல் ஃபோட்டோ தெரியும். அதுக்காக தான் இப்போ வந்து பேக் வந்துருங்க. அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செகண்ட் ஆட் பண்ண அதாவது டூப்ளிகேட் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த பேக்கில் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி போயிடுங்க. ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மைனஸில் வச்சுருங்க. அதாவது கம்மி பண்ணுறங்க. நான் வச்சுருக்க அந்த அளவுலேயே வைங்க, கம்மி பண்ணுறங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த டெம்ப்ளேட்டோ எஃபெக்ட்டோ வந்து டார்க்காக தெரியும். இந்த முன்னாடி இருக்க இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக தெரியும். வீடியோ பார்க்க வந்து ஒரு லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து குரூப்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மாஸ்கம் கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் அதை நீங்கள் இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்னேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஃபுல்லாக வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் வேல்யூவில் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதால வைக்கலாம். அந்த ஃப்ரேம் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் வந்து எட்ஜஸ்லாம் மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வேல்யூ வந்து வச்சுருங்க. பார்க்க நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக வேல்யூ வந்து வச்சுட்டேன். இங்கே நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா எனவல் பண்ணி விட்டுருங்க. அவள் தான் இதை பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளஸ் தான் கிளிக் பண்ணி நான் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது ஃபுல் ஸ்க்ரீனில் வரதுக்காக நான் வந்து அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நம்ம தேர்ட் இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணுறங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அலைன் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டரா. நீங்கள் அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அலைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு தெரியும். கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டில் போய் கொடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரியும், நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டை மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ வந்து நீங்கள் சென்டர் அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த சைஸில் வேணாலும் வைக்கலாம். நீங்கள்
இந்த டெம்ப்ளேட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்டர் அலைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஃபுல்லாக அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதை மறக்காம வந்து கட் பண்ணிடுங்க, இல்லை வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கம்மி பண்ணுறேங்க. இல்லை அந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஜியோட சேர்ந்து வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து அதாவது அந்த சவுண்டு வந்து கேட்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ளஸ் ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒபாசிட்டி போய்ட்டு லைட்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ஃப்ளோ வரதுக்காக இது ஸ்க்ரீன் ஃப்ளோ வரதான் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். அதனால் ஸ்க்ரீன் ஃப்ளோ வரதுக்காக 3 சமைட்டு நான் வந்து ஜூம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளோ வர மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் போங்க, ஆட் எஃபர்ட் போங்க. இதில் வந்து ஒரே ஒரு எஃபர்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து கலர் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா யூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செய்ய கொடுத்து உள்ளே போய்ட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ இப்படி ஸ்க்ரால் பண்ணுறது மூலிமா அது பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்க்ரால் பண்ணி வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ளூ கலர் தான் வந்து ப்ரீவில் வச்சுருந்தேன். அதே பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்க்ரால் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ வந்து ப்ளூ கலர் செட் பண்ணிட்டு நான் பேக் வந்துடுறேன் அகைன். ஓகே, பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து கடைசியாக ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்க்ரீனில் தெரியுதுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் நான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு அது ஃபுல் ஸ்க்ரீனில் வரதுக்காக அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு மோட்டர் சம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஒபாசிட்டி போய்ட்டு லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டெம்ப்ளேட்டோட இது எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெம்ப்ளேட்டோட சவுண்ட் எல்லாமே கம்மி பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஆட் பண்ண மொத்த டெம்ப்ளேட்டோட சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பண்ணிட்டுருங்க. இப்போ இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்காக தான் இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். நான் மூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டேன். மேலே அந்த அலைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து அலைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படின்னா வந்து ஃபாண்ட் வந்து ஸ்லைப் பண்ணி இந்த ஃபாண்ட் வந்து ஸ்லைப் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்டோ லிங்க் வேணும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நான் ஒயிட் அடிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இதுக்கு சென்டராக வந்து அலைன் பண்ணி வச்சுருங்க. அதாவது மேலே வந்து வர மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மூட்டை சமயம் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணி வந்து சென்டர் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணினா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஜூம் பண்ணிட்டேன். அது வந்து கொஞ்சம் மேலே வந்து அலைன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து மேலே அலைன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து லென்த்தாக இருக்குது. அதனால் நீங்கள் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதனால் லென்த்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோன்னு சொல்கிற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி கட்ட வச்சுன்னா வந்து 5.0 அந்த மாதிரி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணி முடிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.